அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்காண்டியும் சூப்பரான ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பர்கர்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பர்கர்ல வைக்கிற சிக்கன் பேட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கணும். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஒரு 2-3 பல்ஸுக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ சிக்கனை அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீஸா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு அது 2ஆ கீறி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா, மல்லிக்கீரை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணி சிக்கனோட சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்துறாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி அடுத்து ஒரு பிளேட் எடுத்து இதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு கொஞ்சமா ஆயில் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் மசாலா இருக்கு பாத்தீங்களா, நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா தட்டிக்கணும். ரொம்ப மெல்லிசா இல்லாம மொத்தமும் இல்லாம தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி வச்சிருக்கிற அந்த பீஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து பிரெட் கிராம்ஸ்ல போட்டு 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு தவாவை சூடு பண்ணி கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு ஆயில் சூடு வந்ததும் இது ஒரு பீஸா இதே ப்ராசஸ்ல வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்னொரு பீஸ் கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டு டின்னர் பாத்தீங்கன்னா சிக்கன் பர்கர் தான். அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சிக்கன் பர்கர் எப்படி ரெடி பண்ணுங்கிறத அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு 3 மினிட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சமையல் வீடியோஸும் கொடுக்கலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே மறந்துடாம நிறைய லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும்.